வணக்கம், நான் ராம்பிரகாஷ் ஜெகதீஷன். இந்திய தேசத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்டார் அகாடமி நிறுவனர் திரு பிரபு அவர்கள். அவரிடம் இன்னைக்கு பேச தலைப்புகள் நிறையாக உள்ளது. வாங்கள் அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், இந்த கல்வி சூழ்நிலையில இந்த கல்விங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற கல்வி முறை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்? இப்ப இருக்கிற கல்வி முறைய இப்ப இருக்கிற மாணவர்கள் பயின்றுட்டு இருக்கிறதுல என்ன பலன் அடைகிறாங்க? இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கிருக்கு. இப்ப அடிப்படையா பாத்தீங்கன்னா கல்வி முறை அப்படின்றதுல வாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. VASK அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வேல்யூ, ஆட்டிடியூட், VASK வேல்யூ, ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம இருக்கிறோமா? நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குற கல்வின்றது முதல் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதை எல்லாருமே சொல்லிக் கொடுக்குறோம். அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே போல அதற்கு அடுத்தாற்போல் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் மிக முக்கியமான பங்கு இந்தியாவிற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு நாட்டிற்கும் மிக முக்கியமான பங்கு என்பது ஆசிரியர்களால் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதில் ஆணித்தரமான நம்ம எல்லோரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வருங்கால இந்தியா அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். வருங்கால இந்தியாவை உருவாக்க வேண்டிய சிற்பிகளே ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையும் உரிய பாதுகாப்பும் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயமும் சேர்ந்து, அரசாங்கம் மட்டுமல்லாது சமுதாயமும் சேர்ந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தோம். நாம படிக்கும் போதும் அதே மாதிரிதான் படித்தோம். அறம் செய்து பழகு அப்படின்னு மாத்துவோமா? அப்படி மாற்றினால் நம்மளுடைய இளைய சமுதாயம், இன்று வளர்ந்து வரும் சமுதாயம் அறம் செய்து பழகுவதற்கு நாம் ஒரு ஊன்றுகோலாக இருக்க முடியும்ன்றதுல நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். குழந்தைகளுக்கு நம்ம இந்தியாவை பற்றி, நம்ம இந்திய கலாச்சாரம், இந்திய வணிக முறை, இந்திய கல்வி, இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்கும் போதும், நம்மளுடைய பெற்றோர்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதும், இல்ல நமக்கு முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் இந்தியாவை பற்றி குழந்தைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. உதாரணத்துக்கு தேசிய கீதம். இந்த தேசிய கீதம் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. தேசிய கீதம் எவ்வளவு நேரத்துல பாடி முடிக்கணும்? இது எத்தனை பேருக்கு தெரியும்? தேசிய கீதம் என்பது 52 வினாடிகளுக்குள் பாடி முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இந்தியாவை பற்றி சொல்லிக் கொடுங்க. இந்தியாவை எப்படி எடுத்து செல்லணும்ன்றத பத்தியும் சொல்லிக் கொடுங்க. படிப்பு என்பது வேலைக்கு செல்வதற்காக மட்டும் அப்படின்னு இல்லாம உலகை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுடைய குழந்தைகளுடைய மனதிற்குள்ள ஆழமா பதிய வைங்க. நீங்க படிக்கிற விஷயம் உங்களால உலகை வெல்ல முடியுன்ற நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பிள்ளைகளுடைய மனதில் இன்றைய தினமே நீங்கள் விதைக்க ஆரம்பித்தால், நாளை அவர்கள் வளர்ந்து வரும்போது அவர்களுடைய மனதில் பூதாகரமாக அது வளர்ந்து உலகை வெல்வதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். இதை நாம் அனைவரும் சேர்ந்து செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்று அவர்கள் வளர்ந்து வரும் சூழ்நிலை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். மறுபடியும் நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இன்றைய சூழ்நிலையில உலகை வெல்ல உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்க குழந்தை மனதுல ஆழமா பதியுதுங்க. ஓகே சார். இப்ப இருக்க கல்வி முறையில இன்னும் எதெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? நம்ம இளைய சமுதாயத்துக்கு இன்னும் எதெல்லாம் கொண்டு வந்தா அவங்களுக்கு இன்னும் அவங்களுடைய லைஃப்க்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் சார். நல்ல கேள்வி. இந்த இடத்துல ஒரு புக்கை உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேர்ல்டு எக்கானமி மில்லேனியம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு புக்கு. அதோடைய ஆத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆங்கஸ் மேடிசன்ற ஒரு ஆத்தர் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. அந்த ஆங்கஸ் மேடிசன்றவர் உலக பொருளாதாரத்தை தரவின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமா சொல்லக்கூடியதுல மிக வல்லவர். அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக பொருளாதாரத்துல 0 17ஆம் நூற்றாண்டு வரை பொருளாதாரத்தில் உலகின் மிகப்பெரிய 33% இந்திய பொருளாதாரம் தான் நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதற்கு அடுத்து வந்ததுதான் சைனா. சைனாவுடைய பொருளாதாரம் 28% தான். அப்ப நம்ம 17ஆம் நூற்றாண்டு வரை நம்மளுடைய வணிகம், நம்மளுடைய பொருளாதாரம் இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு மேம்பட்டு இருந்திருக்குன்றதுக்கு தரவின் அடிப்படையில், அதாவது நம்மளுடைய எவிடன்ஸ் சொல்றோம் இல்லையா,
எவிடன்ஸ் அடிப்படையில அவர் வந்து அதை நிரூபிச்சிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி எனது நண்பர் வெளிநாட்டு நண்பர், அவரை வந்து வந்திருக்கும் போது மதுரையில அழகர் கோயில் மலை மேல இருக்கிற அந்த கோயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டாரு. அப்ப நான் அவரை கூட்டிட்டு போகும்போது ஒரு 17 இருந்து 18 கிலோமீட்டர் நாங்க பயணப்பட்டிருப்போம் மதுரையில இருந்து அழகர் கோயிலுக்கு. அப்ப அவர் 2 பக்கமும் வந்து ரொம்ப பிரமிப்பா பார்த்துட்டு அவருடைய கேமராவில நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. அப்ப நாங்க கோயில இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்கிறாரு, இப்ப நம்ம கார்ல வரும்போது நம்ம பார்த்த 2 பக்கமுமே வந்து குறைஞ்சபட்சம் நான் ஒரு 5000 டிஃப்ரெண்டான பிளான்ட் ட்ரீஸ் எல்லாம் பார்த்திருப்பேன். உங்க கண்ட்ரில இவ்வளவு பிளான்ட்ஸும் இவ்வளவு வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸும் ட்ரீஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. நான் சொன்னேன், நண்பர் அது 5000 கிடையாது, எங்க நாட்டுல வந்து 50,000க்கு மேல வந்து எண்ணிக்கையில உள்ள வளங்கள் இருக்கு. அதாவது செடி கொடிகள் மரங்கள் எல்லாமே இருக்கு, அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவரு சொன்னாரு, எங்க நாட்டுல எல்லாம் அதிகபட்சமா போனா 6 இருந்து 7 வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனா உங்களுடைய நாட்டுல இவ்வளவு வளங்கள் இன்னமும் வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உலகத்திலே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு வந்து ரஷ்யா. அதற்கு அடுத்தால் பாத்தீங்கன்னா சைனா இருக்கு. ஈவன் சவுதி அரேபியா கூட நிலப்பரப்பின் அடிப்படையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாடு. ஆனா அங்க வந்து வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வளம் மாட்டது. ஆனா இந்தியா வந்து இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் இப்ப நான் சொன்ன கண்ட்ரில கடைசியா இருக்கும். நிலப்பரப்புல நம்மளும் கொஞ்சம் பெரிய பரப்பளவுலதான் இருக்கிறோம். ஆனா எல்லா கண்ட்ரிலையும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கு. முப்போகம், ஒரு வருடத்திற்கு 3 போகங்கள் விளையக்கூடிய அருமையான நில வளம் கொண்ட நாடு நம்மளுடைய நாடு. அப்ப நம்ம 17ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு அதற்கு அப்பாலும் இன்னமும் நம்ம வந்து வளமான ஒரு நாடாவே இன்னும் மற்ற நாடுகளுக்கு முன்னால் நம்ம பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம நாட்டுடைய வளம் எவ்வளவு வலிமையானது, இதை பாதுகாக்கிறது நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கணும். சார், இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய இறுதி பதிவு சார். நீங்க கேட்கிற கேள்வி, அதாவது இறுதி பதிவுன்னு இல்லாம நம்மளுடைய பதிவு வழக்கமான பதிவுன்னு வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் வந்து சொல்ல வேண்டியது என்னன்னா, தேசிய ஒருமைப்பாடு, தேசப்பற்று, எல்லோருக்கும் எல்லாம். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு இன்றைய சூழ்நிலையில உள்ள மக்களுக்கும் இன்றைய சூழ்நிலையில உள்ள மாணவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த 3 தான். தேசிய ஒருமைப்பாடு, தேசப்பற்று, இதெல்லாம் வந்து அடிப்படையிலே அந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய மனதுல பதிகிற மாதிரி, அவர்கள் மனதில் வேரூன்றி வளர்ற மாதிரியும் இருந்தா நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை எனக்காக ஒதுக்கி வந்ததற்காக மிக்க நன்றி. வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.